திருச்சி ரயில் நிலையத்தில் 2 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு இன்று காலை மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகளை ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சோதனை செய்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த லட்சுமணன் என்கிற பயணியின் உடைமைகளை சோதனை செய்தபோது அவரிடம் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட நகைகள் மற்றும் ரொக்கம் இருந்துள்ளது. அதனை பறிமுதல் செய்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இது குறித்து வணிக வரித்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி வணிக வரித்துறை அதிகாரிகள் நகைகள் மற்றும் ரொக்கம் எவ்வளவு என்பதனை கணக்கிட்டனர். அதில் 15 லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது. தங்க நகைகளை கணக்கிட்டதில் 2.25 கிலோ நகைகள் இருந்தது. மதிப்பு 1,89 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லட்சுமணன் பரமக்குடியை சேர்ந்தவர் என்பதும் மதுரையில் உள்ள ஒரு நகை கடையில் பணியாற்றி வருகிறார் என்பதும் போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹலோ ஆமாம் லைசன்ஸ் இது ஹவாலா போயிட்டுருக்கா இல்லை டவர்லாம் கூப்பிட்றாங்க. ட்ரெஸ் எல்லாத்தையும் அங்கே கூப்பிட்றாங்க. சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு போகணுமா? சார் கூப்பிட்றாங்க. சார் வாங்க வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து யாரிடமிருந்து நகைகள் வாங்கி வந்தார், யாரிடம் கொடுக்க எடுத்து சென்றார் என்பது குறித்து வணிக வரித்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 15 லட்சம் பணம் வருமான வரித்துறையிடமும் 2.25 கிலோ நகைகள் வணிக வரித்துறையிடமும் ஒப்படைக்கப்படும் என ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர்.